பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தபசு காலங்கள் புதுப்பித்தலுக்கான அழைப்பு என்பதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். கடவுள் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். சாம்பர் புதன் தபசு காலங்களின் முதல் நாள். ஜெபம் பண்ண கடவோம். நேற்று இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களுக்காக நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே வருகிறோம். இந்த காலங்களை நாங்கள் இவ்வாண்டிலும் காணும்படியாக இன்னுமாய் உம்முடைய சிலுவை நன்மை இந்த காலங்களிலே நாங்கள் உணர்ந்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்கள் பாவங்களை எல்லாம் பாவக்கரைகளை எல்லாம் நீக்கும்படியாக இந்த உலகிலே வந்து நீர் எங்களை ஜீவனுள்ள வாழ்வின் கிருபைகளை கொடுத்து நீர் மீட்டுக் கொள்ளுகின்ற தேவனாய் வந்தீர் என்பதை உணர்ந்து நாங்கள் நன்றி சொல்லும்படியாய் மீண்டுமான ஒரு தபசு காலங்களை நாங்கள் காண கிருபை தந்தது என்னை நன்றி சொல்லிக்கிறோம். இந்த சாம்பல் புதன்கிழமை என்றும் சாம்பல் என்பது இவ்வுலக வாழ்வின் நிரந்தரமற்ற வாழ்வையும் அதே வேளையிலே உம்முடைய மீட்புக்கான வாழ்வையும் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு அதன் வழியாக உம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கின்றதின் அடையாளமாக நாங்கள் இந்த நாளிலுமே இந்த நாளை நாங்கள் நினைத்து நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே கூடி வருகின்றோம். உம்முடைய திருப்பந்தியின் அன்பு பெரிது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அதன் வழியாய் இந்த கிருபையின் காலங்களிலே நாங்கள் மீட்கப்பெற எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உம்முடைய சிலுவை நன்மை உணர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் வாழ நீர் அருள் தரும்படியாய் இந்த ஆராதனையிலே உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் எங்கள் அன்பின் கடவுளே. ஆராதனை காரணமாக கடவுளை போற்றும்படியாக பரிசுத்த வார உயிர்த்தெழுந்த திருநாள் கீதங்களிலே பாடல் எண் 6, என் பாவத்தின் நிவர்த்தியை உண்டாக்க அன்பாய் ஜீவனை கொடுத்த என்ற பாடலை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். உயிர்த்தெழுந்த திருநாள் கீதங்கள் புஸ்தகங்களிலே பாடல் எண் 6.
நாம் யாவரும் நின்றவாறு ஜெபம் செய்வோமாக. திருவிருந்து ஆராதனை ஆயத்தம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நாம் யாவரும் தேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலும் சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரமே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, இம்மை துதிக்கிறோம், இம்மை புகழ்கிறோம், இம்மை வணங்குகிறோம், இம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இருக்கிறவரே, பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரமே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனேக கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனேக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவை இரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோம். தங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களுக்கு அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவியர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்க மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் வரலப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொகசு கால துவக்க நாள் சாம்பர் புதன்கிழமைக்கான சுருக்க ஜெபம். என்றும் நிலைத்திருக்கும் எல்லாம் வல்ல கடவுளே, நீர் படைத்த ஒன்றையும் பகையாதவர், தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறவர்கள் யாவரையும் மன்னிக்கிறவர், எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதானது உள்ளத்தை உருவாக்கும், எங்கள் இழிவான நிலையை நாங்கள் ஒப்புக்கொண்டு எங்கள் பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி சம்பூர்ண இரக்கமுள்ள இறைவனாகிய உம்மிடம் நிறைவான பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அடிபணிந்து மன்றாடுகின்றோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. எசேக்கியேல் 36 வசனங்கள் 24 முதல் 36 வரை. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயங்களை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினுண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளை வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்பங்களின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள்.
நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற வைப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் இருந்ததென்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேறப்பட்டவைகளுமாயிருக்கிறதென்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முடிய. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33 முதல். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாட முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51. சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் அதை அறியும். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அதன் காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் கழுவிடும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தை சகோதரர்களுக்கு திரும்பவும்
எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். சகல பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 18 வரை. மத்தேயு 6 வசனங்கள் 5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் பிதாவை நோக்கி உன் கதவுகளை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையனின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக.
நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பிரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தை பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மரித்தவரையும் நியாயத்திற்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் நாம் காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த வருடத்தினுடைய தபசு காலங்கள் இன்றைய நாள் முதல் துவங்குகின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே நாம் கடவுளுடைய திருப்பணிகளுக்கென்று நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் அடையாளமாய் இந்த தபசு காலங்களிலே சுயவிருப்பு காணிக்கைகளை நாம் கடவுளுக்கென்று படைப்பது உண்டு. ஆகவே ஆலய ஆராதனை நிறைவிலே சுயவிருப்பு உண்டியல்கள் இருக்கின்றது, கலையங்கள். நீங்கள் குடும்பத்திற்கு எத்தனை தேவையோ அதை எடுத்து சென்று புனித வெள்ளி மும்மணி தியான ஆராதனையிலே நீங்கள் கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே சுயவிருப்பு உண்டியல் கலையங்கள் நீங்கள் ஆலய ஆராதனையில் நிறைவிலே பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் நாம் இவ்வருடத்திலும் முதல் லெந்து கால நற்செய்தி கூட்டங்களை நாம் மேற்கொள்ளும்படியாக நாம் கூடுகையிலே பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கடவுள் கிருபை செய்திருக்கிறார். ஆகையால் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி அளவிலே நற்செய்தி கூட்டம் துவங்கும். சனிக்கிழமை காலை 10 மணி அளவிலே உபவாச கூட்டமும், சனிக்கிழமை இரவு 6:30 மணி அளவிலே நற்செய்தி கூடுகையும் நடைபெறும். சபையார் உற்சாகமாக இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்று இந்த தபசு கால ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்பட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவு ஐக்கிய உணவு கொடுக்க விரும்புகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் நீங்கள் தன்னார்வத்தோடு முன்வந்து உருவானவரிடமோ செயலர் பொருளாளரிடமோ தெரிவித்து இந்த ஐக்கிய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தபசு காலங்களை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த காலங்களிலே நாம் சிலுவை நன்மை உணரும்படியாக நாம் ஒவ்வொரு கூடுகையிலும் குடும்பமாக பங்கு பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய திருச்சபையின் நீண்ட கால ஆண்டவருடைய ஊழியங்களை இந்த திருச்சபையிலே நிறைவேற்றி இந்த திருச்சபையில் உருவாவதற்கும் ஆண்டவர் அவர்களை கருவியாய் பயன்படுத்தி நம்மை அதிகம் நேசிக்கின்ற அருமையான ஐயா அருள் திரு பேனிகா வாஷ்பன் ஐயா அவர்கள் இந்த நாளிலே நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களும் வந்திருக்கின்றார்கள். ஆக ஐயாவையும் அம்மாவையும் நாம் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை ஐயா அவர்கள் இந்த வேளையிலே இந்த மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள்.
கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் என்றென்றும் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து காலத்தின் தொடக்க நாளான இந்த சாம்பர் புதன்கிழமை இந்த வழிபாட்டில் உங்களோடு கூட இந்த அருட்பணி வழியாய் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்தமைக்கு முதலாவது ஆண்டவருக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். சிறப்பாக நேற்றைய முந்தின நாள் திடீரென்று ஒரு அழைப்பு, உங்களுடைய குருவானவர் என்னை அழைத்து இந்த சாம்பல் புதன்கிழமை வழிபாட்டில் நீங்கள் பங்கேற்க முடியுமா என்று சொன்னபோது அதிகமாக நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த லெந்து காலங்களின் இந்த தொடக்க நாளிலே உங்களோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கு கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக நான் மீண்டுமாய் உடன் ஊழியர் KK நகர் குருசேகரத்தினுடைய குருசேகர தலைவர் அருட்பணி ஜஸ்டின் சகாயராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது வெஸ்ட்ரியில் சாம் பார்த்து சொன்னார், உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி. அதை விட நான் சொல்லுவேன், உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. இதிலும் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி ஒருவேளை 4 மடங்காக இருக்கிறது. ப்ரொஃபஸர் இம்மானுவேல் அவர்கள் இந்த வழிபாட்டிலே வந்து அமர்ந்திருப்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சி இல்லையா? எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அவர் ஏதோ ஒரு முடிவெடுத்து வந்திருக்காங்கன்னு மாத்திரம் நல்லா தெரியுது. இந்த தவசு காலங்களிலிருந்து இனிமேல் இந்த கொலைக்கு தான் நான் வருவேன் அப்படின்ற முடிவோடு கூட மகிழ்ச்சி. ஐ குட் see very few founders of the church, மேல் சைடில் எபினேசர் ஐயா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஐயா, and we are one among them. அதனால் அந்த ஃபியூ ஃபவுண்டர்ஸில் நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியான காரியம். தொடர்ந்து உங்களுடைய பங்கேற்பு இந்த திருச்சபையினுடைய விசுவாச வாழ்வுக்கு பக்க பலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த திருச்சபையை அதிகமாக ஆசீர்வதித்து அநேக திருச்சபைகளுக்கு இது பயனுள்ள சாட்சியுள்ள திருச்சபையாக இருக்க ஆண்டவர் வழி நடத்துவாராக. இந்த லெந்து காலங்கள் அதனுடைய ஆசரிப்பு என்பது நம்முடைய திருச்சபையின் அந்த வழிகாட்டிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த லெந்து காலங்கள் என்று சொன்னவுடனே சிலருக்கு ஒருவேளை எவ்விதமாக இதை நாம் ஆசரிப்பது, நாம் ஒருவேளை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தவிர்ப்பது, எவைகளெல்லாம் நாம் சேர்ப்பது என்று ஒருவேளை இந்த பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு தேர்வு வருவது போல அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வருகிறது உண்டு. ஆனால் இந்த லெந்து காலங்கள் என்பது ஒரு சாலம் ரிலீஜியஸ் அப்சர்வேஷன். இதுதான் இதனுடைய ட்ரெடிஷன். பக்தியோடு கூட இதை கடைப்பிடிக்கின்ற, இதை அனுபவிக்கின்ற ஒன்று தான் இந்த லெந்து காலம். இந்த லெந்து காலம் எதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது? இந்த 40 நாட்கள் இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்துக்கு செல்லும் என்பதாக இந்த லெந்து காலங்களில் தன்னை பயிற்சி எடுத்துக்கொண்டது போன்று இந்த உபவாசத்தில் இருந்தார். இனமாய் இந்த லெந்து காலங்களின் இந்த 40 நாட்களின் உச்சகட்டத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து சென்றார். எனவே இந்த லெந்து காலங்கள் இது நமக்கு பயிற்சி எடுக்கின்ற, ஆண்டவர்களாக வளரும்படியாய் நாம் பிரித்து வைத்திருக்கின்ற திருச்சபை கொடுக்கின்ற இந்த காலங்கள். இதனுடைய நிறைவு நாம் அறிந்த வண்ணமாய் உயிர்த்தெழுந்த பண்டிகை அல்லது ஈஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற பண்டிகை. தொடக்க கால திருச்சபையில் பொதுவாக இந்த திருமுழுக்கு, பேப்டிசம், ஞானஸ்நானம் இதற்காக வருகிறவர்கள் இந்த ஈஸ்டர் நாளில் அதிகமாய் அதிலே அனுமதிக்கப்படுவார்கள். ஈஸ்டர் நாளிலே அதிகமாக இந்த திருமுழுக்கு அவர்கள் பெறும்படியாக. ஏன்? வாய்? அதற்கு முன்பதாக இருக்கின்ற இந்த 40 நாட்கள் ஆயத்தத்தின் நாட்கள். அவர்கள் அந்த திருமுழுக்கு எடுக்கும்படியாய், ஞானஸ்நானம் பெறும்படியாய்
அவர்கள் ஆயத்தம் செய்யும்படியாய் கடுமையாக அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வளரும்படியாக அந்த நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் அந்த 40 நாட்களின் ஆயத்தத்திலே நிறைவிலே அவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த 40 நாட்கள் ஏதோ திருச்சபையின் அந்த கேலண்டரில் போட்டிருக்கிறதுனாலே மாத்திரம் அல்ல, மாறாக ஆண்டவருக்குள்ளாய் நாம் சிறப்பாய் அவருடைய பற்றுறுதி வாழ்வுக்குள்ளே நம்மை முழுதுமாக அர்ப்பணித்து வாழும்படியாக இந்த நாட்கள் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஏனைய திருச்சபை இந்த மெயின்லைன் சர்ச்சஸை தவிர மற்ற திருச்சபைகளில் இந்த லெந்து நாட்கள் எல்லாம் ஒருவேளை இருக்காது. ஒருவேளை இது குறித்த கேள்விகள் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த காலங்கள் திருச்சபை ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பு நாட்கள். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் படிக்க கேட்ட திருமறையின் அந்த பாடங்களிலிருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது படிக்க கேட்ட எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 36 வசனங்கள். இந்த பகுதி இது போஸ்ட் எக்ஸைலிக் பாபிலோனியன் எக்ஸைல் பீரியட். பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு பின்பதாக எசேக்கியேல் தீர்க்கனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இஸ்ரவேலர் ஆண்டவருடைய மக்கள் சிறைப்பிடித்து பாபிலோனில் சிறையில் இருக்கிறார்கள். அங்கு அந்த நாட்டில் இருக்கிறார்கள். அந்த நாட்டில் இருந்து வாழ்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டுமாக வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் தீர்க்கனாலே சொல்லப்பட்ட ஒன்று. இந்த மக்கள் அங்கு வாழ்ந்த காலங்களிலே the people were mostly polluted by the immorality and idolatry. அவர்கள் தவறான வாழ்க்கையினாலே, விக்கிரக ஆராதனாலே, விக்கிரக வழிபாட்டினாலே அதிகமாக பாழடிக்கப்பட்டிருந்தார்கள். they were polluted. அவர்கள் நாசமாகி இருந்தார்கள். அவருடைய வாழ்வு பாபிலோனிய தேசத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்வாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மீண்டுமாக ஆண்டவர் அழைத்து வருகின்றார். அப்போ அவங்க எப்படி தான் இருந்தாங்க? அவங்க அந்த பாவமான நிலையில் இருந்தாங்க. பலவிதமான விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த நிலையில் இருந்தாங்க. பல அசுத்தமான வாழ்வு, இம்மொராலிட்டி. இப்படிப்பட்ட வாழ்விலே வாழ்ந்த மக்களுக்கு தான் எசேக்கியேல் சொல்றார். நாம் படிக்க கேட்கும் பொழுது அதை கவனித்திருப்போமானால், எப்படிப்பட்ட நீங்கள் இவ்விதமாக வாழ்ந்தீர்களே, எவ்வளவு அசுத்தமாக வாழ்ந்தீர்கள், இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய தண்ணீரை தெளித்து நான் உங்களை சுத்தமாக்குவேன். இது அவர்களை பொறுத்தமல்ல இட் வாஸ் அ கார்பரேட் சின். இது தனி மனித பாவம் அல்ல, இது ஒரு கூட்டு வாழ்வினுடைய பாவம். அவங்க எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. அந்த மக்கள் அங்கு அனைத்து பெருமாய், அது கார்பரேட் சின். அதனால தான் எசேக்கியேல் தெளிவாய் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இவ்விதமாக பாவம் செய்தீர்கள், வழி விலகி போறீர்கள், நரகலான விக்கிரகங்களை உங்களுக்கு தெரிந்து கொண்டீர்கள், அசுத்தமான வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்தீர்கள், எனவே நான் உங்களை சுத்தம் பண்ணுவேன், உங்களை நான் சுத்தம் பண்ணுவேன் என்பதாக அங்கு தீர்க்கன் வழியாய் அங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த எசேக்கியேல் தீர்க்கன் அவ்விதமாக சொல்லுகின்றார். அந்த தீர்க்கனுடைய அந்த வசனங்களை எல்லாம் சொன்ன அந்த பாகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நாம் அமர்ந்து சிந்தித்துக் கொள்ளும் பொழுது இந்த தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தலைப்புக்கு ஒரு ஒரு தலைப்பு ஒரு பெயரோடு கூட இருக்குது, கால் டு ரெனுவல், புதுப்பித்தலுக்கான ஒரு அழைப்பு. என்ன புதுப்பித்தல்? பல நேரங்களில் நம்ம வீட்டை புதுப்பிக்கிறோம், திருமணத்துக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ. அப்போ என்ன மாதிரிலாம் காரியம் செய்கிறோம்? அதை உடைக்கிறோம், அதை பூசுகிறோம், அதை வெள்ளை அடிக்கிறோம், பெயிண்ட் பண்ணுறோம், கலரை மாற்றுறோம். ஸோ
ஸோ அதே போன்று நீங்களும் நானும் இந்த நாட்களிலே புதுப்பிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 40 நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு எசேக்கியேல் அந்த மக்களுக்கு சொன்ன அந்த உரையை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்களோடும் என்னோடும் சொல்லுகின்றார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே வரும்படியாய், ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாய், பாவமான வாழ்க்கையை விட்டு நீங்கள் ஓடி வரும்படியாய், நரகலான விக்கிரங்களை விட்டு நீங்கள் ஆண்டவரிடத்திலே சேரும்படியாய் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே அழைக்கின்றார். அவ்விதமான அந்த அழைப்பின் நிறைவிலே தான் ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகின்றார், நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். இது ரிப்பீட்டடாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்துருக்கோம். இதுதான் பழைய ஏற்பாட்டின் கடவுளை பொறுத்த மட்டும், யூ ஆர் மை பீப்புள் அண்ட் ஐ எம் யுவர் காட். இதுதான், இது தவிர வேறு எதுவுமே இல்லை அவரை பொறுத்த மட்டும். இதைத்தான் சொல்லுகின்றார். இங்கேயும் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை அதுதான் சொல்றார், நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். அப்படி இராதபடிக்கு நீங்கள் அந்த தேசத்தில் நீங்கள் வழிமாறி போனீர்கள். நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். திரும்பமாக நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கென்று உங்களை அர்ப்பணிக்கும்படியாக, புதிய வாழ்வுக்கென்று ஒப்படைக்கும்படியாய். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த மாலை வேளையில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த 40 நாட்களிலே நாம் எவ்விதமாய் புதிய வாழ்க்கைக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 36வது வசனத்தை 36வது அதிகாரத்தின் 28வது வசனத்தின் அந்த கடைசி பகுதியில், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. இதுதான் ஆண்டவருடைய ஜனமாக இன்றைக்கு இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை தெய்வமாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய், நாம் அனுபவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்காக ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள் இந்த 40 நாட்கள். இந்த நாட்களிலே இந்த முதல் நாள் தொடங்கி நாம் அபிதமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ மற்ற நாள்லாம் 40 நாள் போகும், மீது 325 நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டாமா? அப்படியா? இன்னுமா ஆண்டவரை ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படிக்கு எதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களோ அதெல்லாம் சரி செய்யும்படியாய், அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே பிடிக்காத பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் we have to set right things before the Lord. அதெல்லாம் உங்களுக்கும் தேவனுக்குமாக மாத்திரம் அறிந்த காரியம். எனவே எசேக்கியேல் சொல்லுகின்ற அந்த அழைப்பு, நீங்கள் எங்கோ இருந்து பாவத்தில் இருந்த உங்களை மீண்டுமாக உங்கள் முற்பிதாப்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்துல மீண்டுமாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு பின்பதாக தான் ஃபாலோட் பை பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னால் வருகிற படிக்கப்பட்ட அந்த கிட்டத்தட்ட 8-10 வசனத்தில் நிறையா ரிச்சஸ்ட் பிளெஸ்ஸிங் ப்ராஃபெட் எசேக்கியேல் has given. நிறையா பிளெஸ்ஸிங் சொல்கிறார். கடைசியில் வந்து ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் சொல்கிறார் 35 வருஷம். ஏதேன் தோட்டத்தை போல் நீங்கள் இருக்கிற இடத்துல வாழ போகிறீங்க. ஏதேன் தோட்டத்தை போல் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்டே வர்றார். மாணவர்களே, அப்படிப்பட்ட வளமான வாழ்வுக்கு, அப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான நிலத்தில் அப்படிப்பட்ட பசுமையாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய ஒரே டிமாண்ட் இதே ஒன்று தான், நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவன். இதுதான் இந்த 40 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். இதற்காக தான் இந்த சிறப்பு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளதாக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவங்கெல்லாம் உடனேலாம் அப்படியெல்லாம் டக்குன்னா வரல. அவங்க எவ்வளவோ சிறையில் எவ்வளவோ விதமான பாடுகள் அனுபவிச்சாங்க. அவங்கள அந்த பாபிலோனிய சிறைச்சாலையில் வெளியே அந்த நாட்டில் அவங்களுடைய சஃபரிங் சொல்ல முடியாதது ஆண்டவர் அழைத்து வந்த பிறகும் மீண்டுமாக அவருடைய வாழ்வு ஒரே நாளிலே வரல. ஓவர் தி இயர்ஸ் விதமாய் தீர்க்கர்கள் சொல்லி 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 இது போன்ற கடுமையான வார்த்தைகள் வழியாக அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்தார்கள். அன்பான திருச்சபையார், அவர் வேலை இந்த மாலை வேளையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எவ்விதமாய் இந்த 40 நாட்களில் ஆண்டவருக்குள்ளாக மீண்டுமாக புதுப்பிக்கும்படியாய்,
அவருடைய அழைப்புக்கு எவ்விதமாக நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் இந்த 40 நாட்களை நாம் கொண்டு செலுத்தவிருக்கிறோம். இல்லாவிட்டால் எப்பொழுதும் போல இது ஒரு சடங்காச்சாரமான நாட்களாக அமையுமா? நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் அடுத்தபடியாய் முறைமுறையாக படிக்க கேட்ட இந்த 51ஆம் சங்கீதம். இந்த 51ஆம் சங்கீதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம், இது தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்விலே நிகழ்ந்த ஒன்று. இந்த தனிப்பட்ட இந்த வாழ்வின் நிமித்தமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இது ஒரு இட் இஸ் நாட் அ கார்பரேட் சின், இட் இஸ் அ பர்சனல் சின். இது ஒரு தனிப்பட்ட முறையிலே நடந்த ஒரு பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 2 சாமுவேலில் எவ்விதமாய் அந்த பாவத்தை தொடர்ந்து தீர்க்கனாலே எச்சரிக்கப்பட்ட நிலை தாவீது ராஜா. நாம் அந்த எல்லா தொடரையும் 2 சாமுவேல் புத்தகத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். தனிமனித வாழ்வின் பாவத்தை குறித்து ஒருவேளை இந்த இறையலாளர்கள் சொல்லும் பொழுது இந்த சங்கீதம் ஒருவேளை தாவீது எழுதியிருக்கிறாரா, இல்லாவிட்டால் தாவீதுனுடைய அனுபவம் அங்கு சொல்லப்படுகிறா, எது எப்படியாக இருந்தாலும் அந்த நாளில் ஒருவேளை இன்றைக்கு நாம் படிக்கின்ற இந்த 51ஆம் சங்கீதம் தாவீதுனுடைய தனிப்பட்ட வாழ்வின் பாவத்திற்காக சுட்டி காட்டப்பட்ட சங்கீதம். தனிப்பட்ட வாழ்வில் ஒருவேளை நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாம் சரி செய்யும்படியாக, ஒருவேளை அதிலே நாம் ஆண்டவருக்குள்ளாக சரியாய் வாழும்படியாய் அழைக்கப்படுகிறோம். கிளன்சிங் இஸ் பர்சனல். ஒருவேளை இப்படிப்பட்ட பரிசுத்தப்படுத்துதல் தனிப்பட்ட வாழ்வில் நடைபெற வேண்டிய ஒன்று. டேனியல் ஃபெல்லோஷிப் ஒருவேளை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு சில போயிருக்கலாம். பால் ஜோசப் அம்மா தான் அந்த டேனியல் ஃபெல்லோஷிப்பில் அங்கே சென்னையிலிருந்து வந்து அவ்வளோ தூரம் அதில் வைராக்கியமாக இருப்பாங்க. பல நேரங்களில் அந்தக்குரிய பாடல்கள்லாம் பாடுவாங்க. எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் ஒன். அந்த டேனியல் ஃபெல்லோஷிப்பில் மதுரையிலெல்லாம் முந்தி அந்த பெரியாரில் திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் இந்த இடத்துல பெரிய கூட்டங்கள் நடக்கும். நான் ஸ்மால் பாய் போயிருக்கேன். அப்போ ஜாஷுவா டேனியல்லாம் பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒருவேளை தமிழில் சொல்லுவோம் இல்லையா, பச்சையான அதே மாதிரி பேசுவாங்க. அப்படி கண்டித்து இன்றைக்கி ஒருவேளை மற்ற திருச்சபைகளை பற்றி தெரியல, ஆனால் சேசு சபையில் நாங்கள் ஒரு நாளும் அப்படியெல்லாம் பேசுகிறதில்ல, பேசவும் முடியாது இல்லையா. முடிஞ்ச வெளியில் போகும்போது என்னையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற தனி மனித பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற ஊழியங்களெல்லாம் நடைபெற்று வந்தன. அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு தாவீதுக்கு எப்படி அந்த தீர்க்க நாத்தான் சுட்டி காட்டினாரோ, நீதான், you are that man, you are that culprit, you are that accused. அவர் சொல்றார், யார் இது நான் அந்த ஆட்டை இது பண்ணுவேன் இது அப்படிலாம் கேட்கும்போது நீதான்யா, நீதான். அவர்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்களோடும் என்னோடுக்கு மட்டும் இந்த மேலே மாலை வேளையில் பேசும்பொழுது நான் தான் சுவாமி, அதை ஒத்துக்க முடியுமாங்களால? நான் தான் அந்த பாவி, நான் தான். அதைத்தான் சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாய் அவர் உணர்ந்து சொல்லுகின்றார். நான் தான் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபம் ப்ரேயர் ஃபார் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புக்கான ஜெபம், மன்னிப்புக்கான ஜெபம். ஆண்டவர் இந்த தனிமனித வாழ்வின் இந்த நிலையிலே நான் செய்த பாவத்தை மன்னிக்கும்படியாய் நாம் 2 சாமுவேல் 11ஆம் 12ஆம் இந்த 2 அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இந்த நேரேட்டிவை பார்க்கலாம். தொடக்கத்திலேருந்து நாத்தான் சொன்னது வரைக்கும் 2 அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கு. நமக்குலே ஒருவேளை இன்றைக்கு வேறு யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, வேறு யாரும் நமக்கு உணர்த்த வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடியாய் பரிசுத்த ஆவியானவர் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த லெந்து காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலங்கள். இந்த கிருபையின் காலங்களில் நாம் இந்த அழைப்புக்கை பெற்று புதிதாக்கப்பட்டவர்களாய், நிறைவானவர்களாய், புதிய வாழ்வுகளாக நாம் வாழ வேண்டியவர்களாக அழைக்கப்படுகின்றோம்.
நாம் படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி 6ஆம் அதிகாரம், இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம், இந்த 6ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 5ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இல்லையா? இந்த 5ஆம் அதிகாரத்தில் நிறைய உடனுக்குடனான ரிவார்டு, பாக்கியவான்களா இருப்பீர்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள், சமாதானம் பண்ணுவீர்கள், சமாதானம், இப்படிலாம் உடனுக்குடியான அந்த மலைப்பிரசங்கத்தில் அந்த அந்த மவுட்டில் உடனான ஒரு ரிவார்டு இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பழகின பகுதி தான். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இருக்காது. இங்கே அப்படி எடுத்தோன்னா அந்த தர்மம் சொல்லும் பொழுதுமே நீ சொல்கிறத நீ செய்கிறத வெளியே தெரியாமல் செய்ய. அது கொடுக்கப்படும் ஒரு அழகான விளக்கம் என்னன்னா, நம்ம அந்த தர்மத்தை வெளியரங்காமல் செய்கிறதுனால நம்மிடத்துல பெற்ற அந்த எளிய மக்களை வெட்கப்படுத்துகிறோம். ஒரு மாதிரி ஒரு ஷேமான ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்படுறோம். ஏன்? 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செஞ்சால் எவ்வளோ ஒரு விதமான இறையல் ஆழமான ஒரு சிந்தனை. ஆண்டவர் சொல்கிறது ஒரு சிந்தனை, ஆனால் இங்கு புதிய ஒரு சிந்தனை. நீங்கள் அப்படி பகிரங்கமாக செய்யும் பொழுது அவரை வெட்கப்படுத்துறீங்க. அதனால் நீங்கள் சொல்கிறத நீங்கள் செய்கிறத சொல்லாதீங்க, வெளியே தெரியப்படுத்தாதீங்க, பகிரங்கமாக செய்யாதீங்க. எப்படி விதமான டீச்சிங். நம்ம அந்த செஞ்ச ஒரு செயல்பாட்டை நம்ம உடனே மறந்துடணும். ஏன்னா பின்னால் நம்ம ஒரு மாதம் கழித்து அவரை பார்க்கும்போது அவரை குறித்த நினைவு நமக்கு வரக்கூடாது, இல்லாட்டா அவருக்கு நம்மை குறித்த நினைவு வரக்கூடாது, நம்ம மறந்துடணும். புரியுங்களே? ஒருவேளை இந்த உபவாச காலங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒருவேளை நாம் கடந்து வருவோம். இது இந்த பகுதி ஒரு இட்ஸ் எ ரைச்சியஸ்னஸ் பகுதி, ஒரு ரிலீஜியஸ்னஸ், ஒரு ரிலிஜன் இருக்கிற மாதிரியான ஒரு ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாய். இந்த உபவாச காலங்களில் எண்ணெய் வச்சு செய்ய அப்படின்னு சொன்னால் ரொம்ப தடபடலாம் நீட்டாக ஒரு மாதிரி வெளியில் போகிறதுக்கு மாதிரி அப்படி இல்லை. யதார்த்தமாக இருங்க. அது பெருசாக நான் உபவாசம் போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பெருசாக மேக்கப்லாம் அப்படி உட்காரணுன்ட்டு அவசியம் இல்லை. சிம்பிளாக யதார்த்தமாக நார்மலாக எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அப்படி இருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பானவர்களே. அதனால் சில தலையெல்லாம் சீவி சிங்காரிச்சு அப்படி அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் நாம் எவ்விதமாய் நாம் இந்த விதமான எளிமையான நிலையில் அந்த உபவாசத்திற்காக நாம் அழைக்கப்பட்டோம். இந்த உபவாசத்தை குறித்து நாம் இங்கு பணியாற்றும் போது தொடக்க காலங்களில் ஐ அப்ஸ்டைன் ஃப்ரம் ஈட்டிங் இஸ் நான்வெஜ். அப்படி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய தியாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷனாக எனக்கு என்னான்னு தெரில, நான் அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு போயிட்டேன். ஆனால் இங்கே ஒழுங்காக இங்கே நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தவங்க என்னை பார்த்து நான்வெஜ் சாப்பிடாம நான் வெஜிடேரியனாக மாறினேன். அதை சொல்லாங்க, என்ன நாங்கள் ஒழுங்காக இருந்தோம், எங்களை போய் இப்படி நீங்கள் மாற்றி வச்சுட்டு நீங்கள் சரியாயிட்டீங்க. இது ஒருவேளை ஃபுட் ஹேபிட்ஸை அப்ஸ்டைன் பண்ணுறதுனால நீக்கி வைக்கிறதுனால அதுதான் உபவாசம் இல்லை, அது அல்ல உபவாசம். போப் ஃப்ரான்சிஸ் தெரியுமா? போப் ஃப்ரான்சிஸ் இதுக்கு முன்னால் இருந்தது. இப்போ இருக்க போப் யார் தெரியுமா? பேர் போப் பால். இதுக்கு முன்னால் இருந்தவர். ஆமாம், இந்த பெயர் பால். இதுக்கு முன்னால் இருந்தவர் போப் ஃப்ரான்சிஸ். போப் ஃப்ரான்சிஸ் இந்த ஃபாஸ்டிங்கை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். போப் ஃப்ரான்சிஸ் சொல்லும் பொழுது இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது இது இந்த லென்டன் மெசேஜில் அவர் சொல்லும் பொழுது இந்த இந்த சாக்ரிஃபைஸ் நம்ம இழக்கிறோம். இந்த சாக்ரிஃபைஸ் நாட் டு த ஸ்டமக் பட் டு தி ஹார்ட். இது வயிறு சம்பந்தப்பட்டமான தியாகம் அல்ல, இது இருதயம் சம்பந்தப்பட்டமான ஒன்று. அழகாக சொல்லுகின்றார். இந்த
இந்த உபவாசத்தின் வழியாய் நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதன் வழியாய் நம்முடைய தொடர்பு மிக சரியாக மக்களோடு கூட இருக்கும். அன்புக்குரியவர்களே, அவர் இன்னும் அதிகமாக சொல்லுகின்றார். இந்த உபவாசத்தை நீங்கள் இந்த ஹோலி வீக்கில் உபவாசத்தை இந்த நான்வெஜ் இது மாதிரி காரியங்களை அவர் சொல்கிறார் பர்டிகுலராகவே தவிர்ப்பதனால அவர் பெருசாக ஒன்றும் ஆகாது. நீங்கள் இந்த மீட் சாப்பிடுவதனால ரொம்ப கெட்டவங்கள் ஆயிட மாட்டீங்க. இந்த மீன் ஃபிஷ்ஷெல்லாம் விலைக்கு வைக்கிறதுனால நீங்கள் செயின்ட் ஆயிட மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய உறவுகளை சரியான முறையில் ஆண்டவரோடு கூட வைத்து கொள்ளும் பொழுது, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் அந்த உறவில் வைக்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பங்கு சரியாக இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த லெந்து காலங்களிலே நீங்கள் அனுசரிக்கின்ற இந்த வாழ்வு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்வு ஆண்டவரோடு கூட சரியாக இருந்து நீங்கள் பிற மக்களோடு சரியான நிலையில் இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த ஆசீர்வாதமான லெந்து காலங்களாக நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த நிலையில் இந்த நற்செய்தி பகுதியின் இந்த நற்செய்தி குறித்து சொல்லும் பொழுது ஒரு ஏஎம் ஹண்டர் என்ற ஒரு இறையியலாளர் சொல்லுகின்றார், நற்செய்திக்கு gospel has two sides. One is believing side and the second one is behaving side. Gospel has two sides. One is believing side, the other one is behaving side. சரி, அழகாக ஒரு ஹண்டர் என்ற இறையியலாளர் அழகாக சொல்கிறார். ஒன்று நம்புறது, ஒன்று வாழ்ந்து காண்பிக்கிறது, பிஹேவ் பண்ணுறது. அன்புக்குரியவர்களே, நாம் எந்த சைடில் இருக்கோம்? உண்மையாக நம்பி அப்படியே நம்ம போகிறோமா? இந்த 40 நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமான செயலாக்கத்தில் பிஹேவ் பண்ண போகிறோம்? பரிசுத்த பவுலடிகளார் சொல்லும் பொழுது அந்த புத்தியுள்ள ஆராதனை குறித்தெல்லாம் சொல்கிறார். பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின அந்த மடலிலே, அந்த நிருபத்திலே, அந்த எழுத்திலே அவர் சொல்லும் பொழுது, நாம் இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம், எர்தன் வெசல்ஸ், அதில் பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு, இந்த ஊழியம், அந்த கிறிஸ்தவ விசுவாசம், இதை நம்ம மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். மண் பாண்டங்களை பெற்றிருக்கும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? நம்ம வீட்டில் சில நேரங்களில் மண் சட்டி உடைச்சாவே பிரச்சனை ஆகுது. அது மருமகள்லாம் உடைச்சா அப்படி தானே, ரொம்ப பிரச்சனை ஆகும். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அதே மாதிரி மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று பரிசுத்த பவுலடிகளார் சொல்லும் பொழுது, நாம் மிக 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 ஜாக்கிரதையாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை ஹேண்டில் பண்ணும்படியாக குறிப்பாக இந்த நாட்களில் அழைக்கப்படுறோம். ஜப்பானில் இந்த போட்ரிஸ், இந்த பாண்டங்கள், விலை உயர்ந்த பாண்டங்கள், அந்த அந்த பாண்டங்கள் விலையுயர்ந்த பாண்டங்கள், அந்த விலையுயர்ந்த பாண்டங்களை கவனமாக ஆளுவார்கள். சில நேரங்களில் அந்த பாண்டங்கள், மண்பாண்டங்கள் உடையும் பொழுது, இது நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தது, உடையும் பொழுது அது அப்படியே தூரம் போட்டுறதில்ல. அது கவனமாக, அது கிடைத்தராத அரிய ஒரு மண்பாண்டமாக இருக்கிறபடினாலே அதை அவர்கள் அந்த கோல்டன், அந்த பார்ட்டிகிள்ஸ் கலந்த ஒரு ரேஸை வச்சு அதை ஒட்டுவாங்களாம். அப்படிப்பட்ட ரேஸ்னால அந்த மண்பாண்டங்கள் உடைக்கப்பட்டது அங்கு ஒட்டப்படும் என்பதாக அந்த ஆர்டிகிள் சொல்லுது. நண்பர்களே, ஒருவேளை இந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக உடைக்கப்பட்டால் ஒழிய நாம் சரியாக வணையப்படவில்லை. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு முன்பதாக உடைக்கப்பட்டால் மாத்திரமே அது தங்கம் மூலம் பூசப்பட்ட ஒன்றாக மாறி அது ஆண்டவருக்காக பயன்படும். அதற்கு இந்த லெந்து காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை எவ்விதமாய் நாம் உடைக்கப்பட போகிறோன்னு தெரியாது. அவனுடைய சன்னிதானத்தில் தாவீது ராஜாவை போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் பாவங்களுக்காய், எசேக்கியேல் கொடுத்த அழைப்பை போல அந்த கூட்டு வாழ்வின் பாவங்களுக்காய்,
இப்படிப்பட்ட எவ்விதமான அது கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உடைக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய கரத்தினாலே நாம் தங்க முலாம் பூசப்பட்டு முழுமை பெறுவோம், நிறைவு பெறுவோம், புதிய வாழ்வுக்குள்ளாக நாம் நடத்தப்படுவோம். அப்படிப்பட்ட அவ்விதமான நிறைவான முழுமையான அந்த வாழ்வை இந்த லெந்து நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் தாமே நமக்கு அருளையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம்ம மத்தியிலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு இந்த திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 18 குருசினில் தொங்கியே குருதியும் விடிய என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். பரிசுத்த வார உயிர்த்தெழுந்த திருநாள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 18. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் படைத்த காணிக்கைக்காக திருமுன் வருகின்றோம். நீரே எங்களையும் நாங்கள் படைத்த காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும். இவை அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். நாற்பத்தி 2ஆம் பக்கத்தில் இருக்கிற லித்தானியா ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக.
அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உதாவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காகவும் உமது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் நீர் அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் உமக்கு உகந்த கடவுளுடைய பக்தியோடும் ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுதி நின்று பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 11 கர்த்தரின் மாம்சம் வந்துட்கொள்ளுங்கள் என்ற பாடலை பாடி கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பாடல் எண் 11. பிற்குதல் பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நானுடைய கூடாரத்திலே ஆழ்ந்து படையிலிட்டு சத்திரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கல்வாரி என்பர் அருள்கின்ற மெய் சமாதானம் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவதாக. சமாதான வாழ்த்தை அருகில் உள்ளவர்களோடு நீங்கள் ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தியவர்களும் நீரே பிதாவோடும் சதா காலம் உடைய கடவுளாக ஜீவித்தார். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். எங்களிடத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமா இருக்கிறது. எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலும் எங்களைப் போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருந்தார். அவரது திருவருளினாலே நாங்கள் எல்லா பாவ இச்சைகளை அடக்கவும் எங்களுக்காக இனி ஒருபோதும் வாழாமல் எங்களுக்காக மாண்டு மீண்டும் உயிர்த்த அவருக்காகவே நாங்கள் வாழும் ஆற்றல் பெற்றோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். அதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறுத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்து அருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் பிதாவே, மது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து மது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்ததை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முத பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டோம், விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய திரு மேஜையண்டே வருமுன்பதாய் நம்மை நாமே அமைதியோடு கூட ஆயத்தப்படுத்தி அமைதியாய் செபிப்போம். யாவரும் இணைந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரோட அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். மேசையில் கீழ்களும் துணிக்கைகளையும் போர்க்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அவருடைய சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாக எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானமென எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிறாப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
என் ஆத்துமாவே நித்திய ஜீவனை. எல்லாமா ஆயத்தமாயிருக்கிறது. ஆயத்தப்பட்டவர்கள் நானுடைய பந்திக்கு வரும்படியாய் அழைக்கப்படுகிறார். முதலாவது சிறுவர்கள் வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக ஆசீர்வாதம் வழங்கப்படும். ஆகவே நீங்கள் திருப்பந்தி பங்கு பெற்றவுடன் இருப்பிடத்திற்கு சென்று ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதம் நிறைவாக வழங்கும்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரம் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள விலையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபமாக எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உமக்கு கீழ்ப்பிடிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. கல்வாரி அருளர் அன்பர் அருளுகின்றமை சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பதாக. சமாதானத்தோடு உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காகிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்தாவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்னென்னைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு பாடலாக பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 7 தூதர் போற்றும் வல்ல தேவா பாலர் துதி கேளுமே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாடல் எண் 7. அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த கிருபையின் காலங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளிலுமே
கர்த்தர் எங்கள் கூட்டு பாவங்களையும் எங்களுடைய தனிநபர் பாவங்களையும் நினையாதவராய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சிலுவை நண்பினால் எங்களை மீட்டு அரவணைத்து ரட்சிப்பையும் மீட்பையும் வழங்குகின்ற கடவுளாக இருக்கிறீர் என்பதை இந்த காலம் முதலாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை தற்பரிசோதனை செய்து கொள்ள கிருபையாய் தந்திருக்கிறீர். இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வசனங்களைப் போல உம்முடைய வார்த்தைகளைப் போல ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய வாழ்வின் நிலைகளிலே உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கவும் உம்முடைய சிலுவை நன்மை உணர்ந்து கொள்ளவும் உம்முடைய சிலுவை நிழலிலே நாங்கள் தஞ்சம் கண்டு உம்முடைய சாட்சிகளை ஜீவிக்கவும் இந்த தபசு காலங்களை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் பகல் முழுவதும் நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். நீரவின் எல்லா தீமைகளுக்கும் எங்களை நீர் விலக்கி உடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.